பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை தெரிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் வருண மரம் அப்படின்னு பேர். வருணம் அல்லது வரணம் அப்படின்ற தமிழ் பேரில் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக நீண்டு வளரக்கூடிய ஒரு வகையான மரவகை தாவரம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், அதே போல் மதுரை, விருதுநகர் இந்த பகுதிகளெலாம் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய மரங்களில் இந்த வருண மரம் அப்படிங்கிறது ஒன்று. பொதுவாக இந்த வருண மரம் அப்படின்னு வரும்போது 2 விதமான முக்கியமான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய மருந்துகளாக ஆயுர்வேத, சித்த, யுனானி முறையில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அல்லது ப்ராஸ்டோமெகாலின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. பொதுவாக ஆண்களுக்கு ஒரு 55 வயது ஆகும்போது சிறுநீர் பையுடைய கீழே இருக்கக்கூடிய குழல், அந்த குழலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய உறுப்பு லேசாக வீங்க ஆரம்பிக்கதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி வீங்க ஆரம்பிக்கும்போது நமக்கு சிறுநீர் கழிப்பதில் நிறைய அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு உபாதை, அல்லது அந்த சிறுநீர் கழித்து முடித்த பிறகு மீண்டும் உடனேயே சிறுநீர் வருவது போல ஒரு உபாதை, அல்லது இரவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல். சிறுநீர் கழிக்க வேண்டியும் அப்படிங்கிற உந்துதல் இருந்தாலும் கூட சில நேரங்களில் சிறுநீர் கழிக்க முயற்சி செய்தோம்னா சிறுநீர் வராமல் வருவதற்கு ஒரு 5 நிமிடம் எடுத்து கொள்ளக்கூடிய சூழல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. அதே போல் நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டாலே உடனே அடக்க முடியாமல் சிறுநீர் வந்து விடுகின்ற ஒரு பிரச்சனை. சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற அந்த கசிவு, ஒரு தும்மலோ, ஒரு அழுத்தி சிரித்தாலோ, தரையில் அமர்ந்து எழுந்தாலோ, அல்லது கொஞ்சம் தூரம் நடந்தாலோ சிறுநீர் லேசாக கசிகின்ற ஒரு பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனையும் ஏற்படுவது இந்த பிரச்சனையை குணமாக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து இல்லை இந்த வருணம் அல்லது வரணம்னு சொல்லக்கூடிய ஒரு மரப்பட்டை. இந்த மரப்பட்டையுடைய வெளிப்புற தோல், அதாவது பார்ப்பதற்கு வெள்ளை கலந்த பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய தோல், 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 200 கிராம் அந்த 20 கிராம் மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்து ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் கழித்த பிறகே சிறுநீர் வெளியேறக்கூடிய அளவில் கணிசமான ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம். திரும்ப ஒவ்வொரு கோடைக்காலம் ஏற்படும் போதும் சிறுநீரக கற்களுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை நிறைய பேருக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். என்னதான் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும், தினம் 3 லிட்டர் தண்ணீர் குடித்தாலும், உடற்பயிற்சி செய்தாலும் கூட இந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் அப்படின்றது குறையாமல் அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய தேவை கூட நிறைய பேருக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதை குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த வருணம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் சூரணத்தை போடுங்க, நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த 1/2 லிட்டர் கஷாயத்தை காலை, மதியம், இரவு அப்படிங்கிற மாதிரி 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குணமாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருப்பை கொஞ்சம் விரிவடைகிறதுனால, பெரியதாகிறதுனால, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தொந்தரவு ஏற்படுறதுனால அது சிறுநீர் பையில் ஒரு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுறதை பார்க்க முடியும். அதனாலேயே அவர்களுக்கு ஒரு 1/2 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீர் கழிக்க வேண்டிய மிக கடுமையான ஒரு பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். குறிப்பாக சைவம் சாப்பிடுகிறவர்களுக்கு இந்த பிரச்சனை 60 வயதுக்கு மேல் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து இந்த வருணம் அல்லது வரணம்னு சொல்லக்கூடிய மரப்பட்டை. 200 மில்லி தண்ணி எடுங்க,
2 தேக்கரண்டி அதோட சூரணத்தை போடுங்க 10 கிராம் அளவுக்கு. ஒரு 5 நிமிடம் டீ வைப்பது போல் நன்றாக கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைச்சிருங்க. வடிகட்டுங்க. காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அதை எடுத்துக்க ஆரம்பிங்க. ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த பிரச்சனை சிறிது சிறிதாக குறையிறத பார்க்க முடியும். அதே போல் அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வீக்கமும் படிப்படியாக குறைந்து நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளால் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய பெண்களுக்கு தைராய்டு பாதிப்பு இருக்கும்போது உடல் எடையை குறைப்பதே மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த சவாலை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மருந்து இந்த மரப்பட்டை. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணி 10 கிராம் அளவுக்கு சூர்ணம் போடுங்க. கொதிக்க வைத்து 300 மில்லியை அதை குறைச்சிருங்க. வடிகட்டுங்க. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு 150 மில்லி. அடுத்த அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மாலை 6 மணிக்கு இதே போல் ஒரு 150 மில்லி. ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு நீங்கள் போய் உங்களுடைய உடல் எடையோ அல்லது உங்களுடைய தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடோ செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் வித்தின் த லிமிட் வர்றது பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களுடைய தைராய்டு மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணியே சிறிது சிறிதாக உங்களுடைய தைராய்டு மாத்திரைகளை படிப்படியாக குறைக்க முடியும். ஒரு மூலிகை தேநீராக, ஒரு ஹெர்பல் டீயாக இந்த வரண மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை தொடர்ந்து உங்களால் உபயோகப்படுத்த முடியும்னா ஒரு வருட காலம் தொடர்ந்து ஒரு மூலிகை டீயாக. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம காஃபி, டீ, உற்சாகபானம்னு நிறைய குடிக்கிற ஹேபிட் வச்சுருக்கோம். ஆனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு உடலுக்கு பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குது. அதையெல்லாம் தவிர்த்து இயற்கை மூலிகைகளில் இருக்க மாதிரி இந்த வரண மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சேர்க்க ஆரம்பித்தோன்னா உடலுடைய ஆரோக்கியம், உடலுடைய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த வரண மரப்பட்டை அல்லது வருண மரப்பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மரம் சிறுநீரக கல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ப்ராஸ்டோமெகாலின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 60 வயதுக்கு மேலே பெண்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சிறுநீரை அடக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை மற்றும் தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழி உணர்வுக்கான போராட்டங்கள், இன உணர்வுக்கான போராட்டங்கள் அல்லது தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நாம் நடத்துகிற போராட்டங்கள் என்பது வெவ்வேறு வடிவங்களில் மாநில உரிமைகள் சார்ந்த போராட்டங்களாக பல மாநிலங்களுக்கும் பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் தமிழ்நாடு என்கிற பெயர் தமிழகத்திற்கு சூட்டப்பட்ட அறிஞர் அண்ணா அவர்களால் சட்டப்பேரவையில் அதற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட 50 ஆண்டுகளினுடைய அந்த நிறைவை நாம் கொண்டாடினோம். அது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தினமாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த தினம் என்பது உண்மையிலேயே மாநில சுயாட்சியினுடைய ஒரு அடையாளமாக கருதப்படுகிற ஒரு தினமாக இருக்கிறது. அன்றைக்கு திராவிட இயக்கம் திராவிட நாடு கொள்கையை கைவிட நேர்ந்தபோது, அதாவது மத்திய அரசினுடைய அன்றைய கொள்கைகளின்படி நெருக்குதலின்படி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அடிப்படையில் ஒரு சுயாட்சி கோட்பாட்டை அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னெடுத்தார். அப்படிப்பட்ட கோட்பாட்டில் வழிபட்டுத்தான் திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டால் கூட ஒரு மாநிலத்தினுடைய இன உரிமைகள், மொழி உரிமைகள் அல்லது அதனுடைய தனித்துவங்கள் சார்ந்து அது ஒரு தனித்த ஒரு பகுதியாக அல்லது அது ஒரு தனித்த அடையாளங்கள் உள்ள ஒரு நிலமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு என்கிற பெயர் சூட்டப்பட்டது. அன்றைக்கு நாம் நடத்திய அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு பல மாநிலங்களிலும் விரிந்து கொண்டிருக்கிறது.
அன்றைக்கு நாம் இந்தியை எதிர்த்து கடுமையாக போராடினோம். இந்திக்கு எதிராக பல இளைஞர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள். மொழிப்போர் தியாகிகளினுடைய வரலாறு என்பது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் நீண்டு கிடக்கிறது. தமிழக வரலாற்றில் அது ஒரு என்றென்றைக்குமாக நினைவில் நிற்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தியாகங்களை செய்த அந்த தியாகத்தினுடைய வித்துக்கள் இன்று பல மாநிலங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றன. இன்று மொழி உணர்வு என்பது கேரளத்தில் பெருமளவிற்கு அதிகரித்து வருகிறது. அவர்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டதனால் இந்தி மொழி என்பது இப்பொழுது எப்படி அங்கே இருக்கக்கூடிய மலையாள மொழியை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்வு பெற்று இன்று மலையாளத்தை எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் மேற்கு வங்கத்தில் வங்க மொழி என்பது இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்திக்கு எதிரான குரல்கள் உரத்து ஒலிக்கின்றன. அதே போல் கர்நாடகாவில் அவர்கள் இன்றைக்கு இந்தியை எல்லா பள்ளிகளிலும் இந்திக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு கன்னட மொழியை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் அவர்கள் இன்று கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். அப்படி கட்டாயமாக்கியதோடு மட்டுமல்ல, கர்நாடகா முழுக்க இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் பெருமளவிற்கு வெடித்து வருகின்றன. பல அமைப்புகள் மிக தீவிரமாக அந்த போராட்டத்தில் பங்கேற்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. ரயில் பெட்டிகளில் இந்தி எழுத்துக்களை அளிக்கக்கூடிய இயக்கம் அங்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர் கர்நாடக அரசிற்கென ஒரு தனி கொடி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதற்கான ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். உடனே அது ஏதோ ஒரு பெரிய தேச விரோத செயல் போல ஒரு பதில் கருத்துக்கள் மத்திய அரசை சார்ந்த சிலரால் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் மத்திய அரசிற்கென்று எப்படி ஒரு இலச்சினை இருக்கிறதோ அதே போல் தமிழக அரசிற்கோ அல்லது வேறு பல மாநில அரசுகளுக்கோ அவர்களுடைய அரசு சார்ந்த இலச்சினைகள் இருக்கின்றன. அதே போன்றது தான் கொடி என்பதும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி இருக்க முடியும் என்றால், ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒரு கொடி இருக்க முடியும் என்றால், ஒரு அரசிற்கு ஒரு மாநிலத்திற்கு ஒரு கொடி இருப்பதில் என்ன தவறு? தேசிய கீதம் என்ற ஒன்று இருக்கிற போது நாம் இங்கும் தேசிய கீதத்தோடு சேர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்தையும் நாம் பாடுகிறோமே. அப்படித்தான் ஒரு கொடி என்பதும். இதை எதற்கு நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், எங்கே மாநிலங்களினுடைய உரிமைகள் மதிக்கப்படுகிறதோ, எங்கே மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதோ அங்கேதான் கூட்டாட்சி என்பது நிலவ முடியும், தேசிய ஒற்றுமை என்பது நிலவ முடியும். ஆனால் இப்பொழுது ஆளுகிற மத்திய அரசு எல்லா விதத்திலும் மாநிலங்களுடைய உரிமையை, அது கல்வி உரிமையாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார உரிமையாக இருந்தாலும் சரி, மொழி உரிமையாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பறித்து வருகிறது. ஜிஎஸ்டியின் மூலமாக மாநிலங்களுடைய பொருளாதார உரிமை பறிக்கப்பட்டது. நீட் தேர்வின் மூலமாக மாநிலங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டது. இப்பொழுது மிக வேகமாக இப்பொழுது மொழியை, அதாவது இந்தியை திணிப்பதன் மூலமாகவும் தமிழுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அளிக்கும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் மேற்கொள்வதன் மூலமாகவும் மொழி உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இதற்கு எதிரான போராட்டங்கள் இப்பொழுது இந்தியா முழுக்க வெடித்து வருகின்றன. முக்கியமாக இந்தி பேசாத மாநிலங்கள் இந்த அறப்போரில் இப்பொழுது அவை இறங்கி இருக்கின்றன. இந்த போராட்டம் என்பது ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு, சமத்துவம் உள்ள இந்தியாவை உருவாக்குவதற்கு, அல்லது இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கும் இந்தி பேசாத மாநிலங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அழிக்கக்கூடிய அழித்து ஒரு புதிய ஒரு சமத்துவம் உள்ள ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்த போராட்டங்கள் வழிகோலும். நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. இந்த போராட்டங்களை எல்லாம் நாம் தான் முதலில் தொடங்கினோம், தமிழகம்தான் முதலில் தொடங்கியது என்கிற பெருமை நமக்கு எப்போதும் இருக்கிறது. எப்பொழுதும் கூட அந்த போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய இடத்தில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார உரிமைகளுக்காக, பண்பாட்டு உரிமைகளுக்காக, இன உரிமைகளுக்காக, மொழி உரிமைகளுக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுப்பதும், பிற மாநிலங்களில் எழக்கூடிய அத்தகைய குரல்களோடு நம்முடைய குரல்களை இணைத்துக் கொள்வதும் இந்த காலத்தினுடைய கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அத்துறையை பற்றி அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை பற்றி பல வல்லுநர்கள் நம்மிடையே பேசி வருகிறார்கள். இன்றைக்கு வர இருக்க சிறப்பு விருந்தினர் எந்த துறையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் M.A. ஹுசைன்.
ஒரு மருத்துவரா இன்னைக்கு வாழ்வியல் சார்ந்து வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ அவசியம், அதை அமைதியா நிம்மதியா ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா அதெல்லாம் நிறைய நாட்கள்ல நிறைய பேருக்கு கனவாவே இருந்திருக்கு. அதை சரியான முறையில நம்ம கையாளுறது எப்படி, அமைதியான நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன தேவை, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மருத்துவரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வாழ்வியல் சார்ந்த ஒரு விடியல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. ஆனால் உங்களுடைய பணி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உலக தாவரவியல் உணவாளர்களோட ஒரு குழுமத்தோட இயக்குனராக நீங்கள் இருக்கீங்க. தாவரவியல் அப்படின்னு நம்ம தாவர உணவு அப்படின்னு சொல்லும்போது இதை கடைபிடிக்கிறது ஒரு சாரார் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திரு ஹுசைன் அவர்கள் வந்து தாவரவியல் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கீங்க. அதோட அவசியத்தை முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயும் சேர்த்துட்ருக்கீங்க. உண்மையிலேயே நம்ம நிம்மதியாக அமைதியாக வாழணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் உணவோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதிலும் வந்து தாவர உணவு அப்படிங்கிறதோட மகத்துவம் முக்கியத்துவம் என்ன, இந்த பழக்க வழக்கங்களை ஒருத்தர் கடைபிடிச்சா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ஆனால் இதெல்லாம் பேசணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர், நீங்கள் சார்ந்த ஒரு சமூகம் அப்படிங்கிறது வந்து வெஜிடேரியன் உணவுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உணவு அப்படின்னாலே வந்து மாமிச உணவு தான் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து முழுக்க முழுக்க வெஜிடேரியன் உணவை பற்றி பேசுகிறீங்க. பேசுகிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்திலையும் நீண்ட காலமாக அதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாறுறதுக்கான காரணம் என்ன, அதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். வணக்கங்க. நான் முதல்ல ஒரு நாத்திகன். 1972 மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 வரைக்கும் நாத்திகனாக இருந்தவன். என் தந்தையாருடைய குருநாதர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். 100 வயதை கடந்தவர். அவர் வந்திருக்கும்பொழுது என்னுடைய செயல்பாடுகள், நாங்கள் தாம்பரத்தில் வாழ்கிறவங்க, நான் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவன். அதை அவர் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு என் தந்தையார்கிட்ட அவர் கேட்குறார், இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு. அப்பா சொல்கிறாங்க, என்னை பற்றி குறைகள்லாம் நிறையா சொல்கிறாங்க, நான் வம்பு வளர்க்குறவன்றதுனால. பிறகு அவர் என்ன செய்கிறாரு, குளிக்கிறதுக்காக வேண்டி எனக்கு தண்ணி கோரி ஊற்ற முடியுமா, முடியும்னு இறச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கேன். அவர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஒரு 67 வாளி வரைக்கும் இறச்சி ஊற்றிட்டேன், எனக்கு முடியல. ஆனால் நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா, நம்ம ஊற்றி தான் தீரணும்னு இருக்கும்போது, சரி போதும்பா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிட்டார். அம்மா வந்துட்டு ஒரு தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் குடித்த பிறகு எனக்கு படிக்க ஒரு நூல் வேணுமே அப்படின்னு கேட்டார். தப்பிச்ச முடான்னு நினச்சிக்கிட்டேன் நான். அப்போ அவர் தான் எங்கள் அலமாரி, கண்ணாடி அலமாரி, அதிலிருந்து ஒரு கட்டையை எடுத்து காட்டி அந்த நூல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். அது ஒரு வெள்ளை அட்டை போட்ட ஒரு நூல். அதை கொண்டு வந்து கொடுத்ததும் அவர் ஒரு தென்னங்குச்சி எடுத்து அப்படி நீவிட்டு அந்த நூலுக்குள்ளே சொருகி, இந்த பக்கத்தில் உள்ளதை படி அப்படின்னு கொடுத்தாரு. ஓ, இவர் படிப்பார்னு நினச்சா நம்மளை படிக்க வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு வழி இல்லை சொன்னால் படித்தேன். ஒரு பாடல் படிச்சுட்டு அடுத்த பாடல் படிச்சுட்டு 3வது பாடல் போகும்போது, நெல் அந்த பாடல் மறுபடியும் படினார். மீண்டும் படித்தேன். அடுத்த பாடல் நெல் மீண்டும் அதை படினார். நம்ம சரியாக தானே படிக்கிறோம், ஒரு வேளை பொருள் புரிஞ்சு படிக்கணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாடலுடைய பொருளை புரிஞ்சு நான் படிக்க தொடங்கினேன். அதுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு கோபம், ஒரு வேகம் எல்லாம் வந்துருச்சு. பாடல் பொருள் எனக்கு நல்லா விளங்கியது. அப்பாக்கிட்ட கொண்டு போயிட்டு, என்னப்பா இந்த பாடலில் வந்துட்டு எழுதுனவர் நம்மளை கொடியை வாங்குறாருப்பா அப்படிங்கிறேன். என்னஇல்லை அந்த பாட்டு, நீ படி அப்படிங்கிறாங்க. நான் படிக்கிறேன். ஆமாம்ல, அவர் சொன்னது சரிதான். அவர் சொன்னது சரிதான்னு சொன்னால், நம்ம நேற்று சாயந்தரம் கூட ராஜி கடையிலேருந்து மீன் வாங்கி சாப்பிட்டோமப்பா, அதெல்லாம் நீங்கள் தடுத்தது இல்லையே, வழி வழியாக வந்துட்டோம்டா, அதனால தான் வழி வழியாக வந்தவனு தானப்பா சொல்கிறார் அவர் அப்படின்னப்போ, அப்பாவுக்கு வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. நீ ஒரு ஹைவான்னா மிருகம், நீ வந்துட்டு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அத்லெட்டிக் சாம்பியனாக இருந்தவன். எதை சொன்னாலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பார்த்துட்டு தகுதியற்றவன் சொன்னது என்னால் ஏற்றுக்க முடியல. அப்போ தான் நான் அப்போம்லாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு வேட்டைக்கு போவேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த உணவை வச்சு தான் நான் வந்துட்டு, எனக்கு ஹராம் ஹலால் அப்படிம்பாங்க இஸ்லாத்தில். எனக்கு ஹராமும் கிடையாது ஹலாலும் கிடையாது, ஏன்னா நான் ஒரு நாத்திகன்.
எதை வேணாலும் திம்பேன். முயல் கிடைக்கலன்னா பூனையை திம்பேன், மீன் கிடைக்கலன்னா தவக்கலை திம்பேன், பறவைகள் புறா இதெல்லாம் கிடைக்கலனாக்கா காக்கையை பிடிச்சி திம்பேன். இது எனக்கு எதோ ஒன்று திங்கணும், அவ்வளோதான். அப்படி உள்ளவன். அப்போ இதை தான் அப்பா வந்துட்டு ஹராமான பொருள்ன்றதுனால நம்ம தகுதி இல்லாதவன் சொல்கிறாங்க இல்லையா. இன்னையோட எதையுமே திங்காமல் இருப்போம் சொல்லி எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு நிறுத்திட்டு அப்போமே அந்த துப்பாக்கியெல்லாம் கொண்டு போயிட்டு தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு இந்த தூண்டில் வலை எல்லாத்தையும் நண்பர்கிட்ட கொடுத்துட்டு என்னை தாவர உணவெல்லாம் மாற்றிக்கிட்டேன். அது அப்பா நம்பலை. எனக்கு கண்காணிகள் வச்சு பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். பிறகு 15 நாள் கழித்து அப்பா மாறிட்டாங்க. மாறின கையோட எங்கள் வீடே மாறிடுச்சு. பாத்திரத்தெல்லாம் போட்டு திம்மிஸ் வச்சு இடித்து சந்தையில் கொண்டு போய் எடை போட்டு விற்றுட்டு புது பாத்திரம் கொண்டு வந்து வச்சாங்க. அன்னையிலேருந்து நாங்கள் மாறிட்டோம். அப்போ இந்த ஒரு பாடல் நம்மளை இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால் இந்த நூலுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த நூலை நான் படிக்க தொடங்கினேன். அதிலிருந்து என்னுடைய பழக்கம் எல்லாமே என்னுடைய உணவு பழக்கம் மாறினது மட்டும் இல்லை, என்னுடைய நாத்திக சிந்தனையிலிருந்து என்னை மாற்றி இறை நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. அந்த பாடல் உள்ள அந்த நூல் திருவருட்பா, அது வள்ளலார் வழங்கியது. அதில் உள்ள ஒரு பாடல் தான் என்னை மாற்றி அமைச்சது. அது என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வாழ்வியலுக்கு இதுதான் சரியான வழிகாட்டி அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு மற்றதோடு எடுத்து ஒப்பிட்டு பார்ப்பேன். இதுவே சிறந்ததாக இருக்கும். அதனால் நான் அதை அப்படியே முழுமையாக அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு சமூகத்தை ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் ஒரு குடும்பம் எப்படி இதுக்கு மாறிடலாம். பட் இருந்தாலும் உங்கள் உறவினர்கள், நீங்கள் வாழ்கிற அந்த இடம், உங்களை சொந்த நண்பர்கள், இதை எப்படி உங்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க? இல்லை, நான் ஏற்கனவே ஒரு முரட்டு சுபாவம் உள்ளவன்றதுனால இவன் எந்த கேடுகிட்ட நமக்கு நம்ம மேலே பாயாத வரைக்கும் நல்லதுன்னு என்னை விட்டுட்டாங்க. அது முதல் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னால் திருக்குறள் ரொம்ப ஆழ்ந்த பற்று உள்ளவன். எந்த இடத்துல எதை பேசினாலும் திருக்குறளை மேற்கோள் காட்டி தான் நான் பேசுவேன். பள்ளிவாசலில் என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்போ திருமந்திரத்தையும் திருக்குறளையும் திருவருட்பாவையும் மேற்கோள் காட்டி நான் குரானோட ஒப்பிட்டு பேசுவேன். காரணம் என்னென்னா திருவருட்பாவை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு இந்த அளவுக்கு இந்த அறிவு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்க்கும்போது அவர் தான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, திருவளர் திரு அம்பலத்திலே அந்நாள் செப்பிய மெய்மொழி பொருளும் உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவலர் அடியேன் உலத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் மருவி என் உலத்தே நம்பிறான் இருக்கும் வண்ணமும் திருவளம் அறின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அப்போ திருமந்திரம் தான் இவருக்கு வழிகாட்டினதா, அப்போ திருமந்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தை தேடி பிடிச்சி கொண்டு வந்து அதை இன்னும் வச்சுருக்கேன். அதை படிக்க தான் தெரிஞ்சிச்சு உலக மனித சமுதாயத்தினுடைய வாழ்வியலுக்கு முழுமையான அத்தனையும் திருமந்திரம் தான் ஆதி நூல் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டேன். மற்ற எந்த நூலிலிருந்து எந்த கருத்துக்கள் வந்தாலும் அது திருமந்திரத்தில் உண்டு. ஏன்னா அது முந்தின நூல். அதனால் அதை பார்க்கும்போது அதிலிருந்து திருமந்திரத்தை படிக்க ஆரம்பித்து இவர் வந்து திருவாசகத்தை உயர்த்தி பாடுறார். அதனால் திருவாசகத்தை ஏன் இவர் உயர்த்தி பாடுறார் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கும் பொழுது அதில் உள்ள அறிவியல் கருத்துக்கள் எனக்கு அறிவியல் பூர்வமாக தான் என்னுடைய சிந்தனைகள் போச்சுதே ஒழிய சமயபூர்வமான சிந்தனைகள் எனக்கு போகலை. அதுக்கு முதல் காரணம் நான் ஏற்கனவே நாத்திகனாக இருந்தது. அது ஒரு காரணம். அது ஈர்ப்பு வந்தது. திருவருட்பா பொது நோக்கத்தோடு இருந்ததுனால ஈர்ப்பு வந்துச்சு. அவர் ஏன் திருமந்திரத்தை எடுத்தார்னு எடுக்கும்போது எல்லாமே அறிவியல் பூர்வமாக இருந்ததுனால இது மக்களுக்கு சமயபூர்வமானு சொன்னால் ஒரு சமயத்தை இன்னொருத்தர் பிடிக்காது. அறிவியல்னு சொன்னால் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற அடிப்படையில் அதை ஆழ்ந்து எடுக்க தொடங்கின பிறகு இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் என்னுடைய வாழ்நாளையே முழுக்க அதுக்கு நான் அர்ப்பணிச்சுக்கிட்டேன். அப்புறம் உலக தாவர உணவாளர்கள் குழுமம் அதோட இயக்குனராக நீங்கள் இருக்கீங்கன்னும் போது இப்படி ஒரு குழுமம் அப்படிங்கிறது என்ன, எப்போ ஆரம்பிச்சது, எந்த அளவுக்கு மக்கள் இதோட ஒருங்கிணைஞ்சு பணியாற்றுறாங்க? அது ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தான் தொடங்கப்பட்டது. நம்ம தியோசாபிக்கல் சொசைட்டி இருக்கே அதை உருவாக்கணுங்க தான் இதையும் உருவாக்குனாங்க. அதுக்கு இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. நாங்களாம் அதில் இருந்தோம். அதுக்கு பிறகு நான் இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் யூனியன்லேயே நான் உறுப்பினராக இருக்கேன். உலக அளவில் நடக்கக்கூடிய தாவர உணவாளர்கள் மாநாடுகளுக்கெல்லாம் பெருவிழாவுக்கெல்லாம் நான் போவேன். அதில் என்னுடைய பங்களிப்புன்ற அடிப்படையில் அற்புதமான நம்ம கருத்துக்களை திருமந்திரத்தை மேற்கோள் காட்டி உலக நாடுகளுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் எடுத்து நான் தருவேன். அதனால் அவங்களும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதற்கு பிறகு இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் யூனியன் முட்டையை வந்துட்டு தாவர உணவுன்னு எடுத்தாங்க. அப்போ முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்தேன். பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம வெளியே வந்துடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் யூனியன்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வந்த பிறகு இந்த இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸை நம்ம உலக அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்த பிறகு தான் வேர்ல்டு வெஜ் கவுன்சில் அப்படின்னு உருவாக்கணும்.
அதை முறையாக பதிவு பண்ணி அதில் ஒரு இயக்குனராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் சென்டர்ஸ் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்குறது அத்தனைக்கும் நான் தான் சேர்மனாக இருக்கேன். வேர்ல்டு வெஜ் கவுன்சிலுக்கு சகோதரர் தாராஜ் தூவர்ன்றவர் அவர் தான் தலைவராக இருக்கார். நான் அதனுடைய இயக்குனராக இருந்து உலகம் முழுக்க போய் இதனுடைய தாவர உணர்வுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி மக்களை நான் வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆட்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 47 நாடுகளுக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். அதில் நாம் சார்ந்த சித்த மருத்துவம், அதில் நான் 11வது தலைமுறை. எங்கள் குடும்பத்தில் சித்த மருத்துவத்தின் குடும்பத்தில் நான் 11வது தலைமுறை. அதையும் உலக மக்கள் மத்தியில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏறத்தாழ ஒரு 16 நாடுகளில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்களில் நான் உறுப்பினராக இருக்கிறேன். இங்கே IAS மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்னு வச்சுருக்கேன், இந்தியன் ஏன்சியன் சித்தா மெடிக்கல் ரிசர்ச் சென்டர். அது எல்லா நாடுகளையும் உறுப்பினராக சேர்த்து வச்சு அவங்க செய்கிற ஆய்வுகளில் எனக்கு முடிந்த பங்களிப்பை செய்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட இட்டாலியிலேருந்து என்னை கூப்பிட்ருக்காங்க. அதில் திருமந்திரத்தின் அடிப்படையில் ஆய்வுகளை எடுத்து வைக்கணுன்ற முடிவில் இருக்கேன். அடுத்த மாதம் அல்லது செப்டம்பரில் போகலான் இருக்கேன். இப்படி என்னுடைய வாழ்வியல், என்னுடைய பொதுமக்களோட என்னுடைய பொது சிந்தனை அப்படி என்னை வளர்த்துக்கிட்டேன். அமைதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லோரும் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப வேகமான ஒரு உலகத்தில் பரபரப்பாகவே இருக்கிற மனிதர்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் பிரயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக போயிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு செலுத்துதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையிலையும் தாவர உணவாளர்களோட குழுமத்தோட இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் இந்த தொடர்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்வீங்க? பொதுவாக ஒரு சரியான கருத்துன்னு என் மனசில் பட்டதுன்னு சொன்னால், உலகில் அமைதியின்மைக்கு முதல் காரணம் சமய பூசல் தான் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு. சமய பூசலின் அடிப்படையில் தான் தன் சமயத்தை உயர்த்தி பேசுறதுல தவறில்லை, மற்ற சமயத்தோட என் சமயம் தான் உயர்ந்தது என்ற இடத்துல தான் தவறு ஏற்பட்டு ஒருத்தரை பிரிஞ்சுக்கிறாங்க. இந்த இன்றைக்கும் உலகம் முழுக்க நடக்கிற போரெல்லாம் அதன் அடிப்படையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கும் அப்படி தான் நடந்துச்சு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உணவு சமயத்தின் அடிப்படை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சூழலின் அடிப்படை. அப்படி தான் உணவு இதாச்சு. இப்போ சமயம்ன்ற அடிப்படையில் நான் வள்ளலாரை நான் ஏன் எடுத்தேன்னு சொன்னால், அவர் முதல்ல 5ஆம் திருமுறை வரைக்கும் அவர் 6 திருமுறைகள் பாடியிருக்காரு. 5ஆம் திருமுறையில் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் ஒரு இடத்துல ஒரு பாடல் சொல்கிறாரு, போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்த அவமே, நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க நிமலரை காண்க, சாற்றின் நன்னெறி ஈது கண்காள், இனிய நீரிடா ஈன நாய் புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக, இனிய நீரிடம் சிவனடியவர்கள் எம்மைகேற்கும் எடுத்தவர் கீகன்னு சொல்லி சைவ நெறியில் அவ்வளோ ஆழ்ந்து அவர் வந்து ஈடுபட்டிருக்காருன்றது தெரிஞ்சது. அவரே 6ஆம் திருமுறைக்கு வரும்பொழுது ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகலை ரொம்ப அழகாக சொல்கிறார். இதுதான் என்னை ரொம்ப ஈர்த்தது. அப்போ முதல்ல சைவ சமயத்தில் இருந்தார், பிறகு அவரே தான் சொல்கிறாரு எந்த சமயம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு எடுத்து சொல்கிறார். அதுதான் காரணம், உலகத்தை பொதுவாக கொண்டு வரலாம். அப்போ இப்படி வரும்பொழுது மனிதனுடைய மனம் அதுதான் எல்லாமே, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். அப்படி வரும்பொழுது இந்த மனமும் உடலும் சேர்ந்து செயல்படுத்துறதுக்கு உணவு ஒரு காரணமாக அமைகிறதாக என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு கிடைச்சது. அப்போது தாவர உணவை தான் நாம் உணணும், அப்போ நமக்கு சாத்விகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மாமிசத்தை உணவுன்னு கூட எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது. மாமிசத்தை உணவாக உண்ணும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் அறிவியல் பூர்வமாக எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அறிவியல் பூர்வமான நோக்கில் பார்க்கும் பொழுது அது ஏற்றுக்க முடியலை. ரெண்டாவது, நான் அதிகமாக மதிக்கிறது திருக்குறளை. திருவள்ளுவர் கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் 2வது பாடலில் ஒரு பாடல் சொல்கிறாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அதிகாரம் வந்துட்டு கொல்லாமை. இந்த பாடலை சொல்கிறார். அதுக்கு பரிமேலர்கள் என்ன சொல்கிறார், உன்னிடத்தில் சிறிது உணவு இருந்தால் அதை மற்றவருக்கும் பகிர்ந்தளித்து நீயும் உண்ணுவாயானால் பல உயிர்களை காப்பாற்றியவனாக ஆகிறாய். இதே எழுதிய முன்னோர்கள்லாம் முதன்மையாக வைத்து எழுதியிருக்கிறார்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் பகுத்துங்கிறது ஒரு சொல், பகிர்ந்துன்றது வேறொரு சொல். அவர் நல்ல தமிழர், அவர் கண்டிப்பாக அதில் வந்து பகிர்ந்துன்ற வார்த்தையை பயன்படுத்த பகிர்ந்துண்டு பல்லுகிறோம்பதுன்னு சொல்லியிருக்கலாம். இவர் பகுத்துண்டுன்னு சொல்லும்போது பகுத்துங்கிறதுக்கு சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு எடுத்தால் ஆய்ந்து என்பது பொருள். அப்போ ஆய்ந்துன்னு சொன்னால் உணவு எதுன்றதை நீ ஆய்வு செய்துப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம மக்களுக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை.
இதை கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் 1982 அவங்க ஒரு ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. எடுத்ததில் அவங்க கண்ட முடிவு, மனிதனுக்கு எது உணவுன்னு சொன்னால், வாயில் போட்டு மெல்லும் பொழுது எந்த பொருள் வாயில் ஜீரணமாகிறதோ அது உமிழ்நீரோடு சேர்ந்து அதுவே மனிதனுக்கு உணவு அப்படிங்கிற மாதிரி, எதில் வாயில் ஜீரணமாகாதோ அதெல்லாம் மனிதனுக்கு உணவில்லை அப்படிங்கிற மாதிரி முதல்ல கண்டுபிடிச்சிட்டு, அப்போ எதுவெல்லாம் வாயில் ஜீரணமாகும் எது வாயில் ஜீரணம் ஆகாதுன்றது அடுத்த ஆய்வு. அதுக்கு போகிறாங்க. அதுக்கு போகும்போது ஒன்லி த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் தென் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் மெட்டல்ஸ், மினரல்ஸ், மீட் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க. அப்போது உலோகங்கள், ரசகந்தக பாசான கனிமங்கள், மாமிசம் இதெல்லாம் வாயில் ஜீரணமாகாது. அப்போ எப்போ மாமிசம் வாயில் ஜீரணமாகாதோ அப்போ அது மனிதனுக்கு உணவு இல்லைன்றது அந்த இடத்துல உறுதி செய்யப்படுது. எப்போ அது உணவு இல்லைன்னு நீங்கள் முடிவெடுத்துக்கிறீங்களோ நடமாட உயிர்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் திருவள்ளுவர் கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் இந்த பாடலை கொண்டு வந்து வச்சன்றது என்னுடைய கருத்து. அது எடுத்துக்கிட்டு சரியானதான் நமக்கு வழிகாட்டியிருக்காரு. அப்போ தாவரம் தான் சரி. அப்போ தாவரத்தை ஏன் சரியாக சொன்னார் சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளில் தாவரத்தை போன்று எளிமையாக செரிக்கக்கூடியது வேறு எதையும் சொல்ல முடியாது. தாவரம் தான் ரொம்ப எளிமையாக செரிக்கக்கூடிய, வேண்டிய அத்தனை ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் அதிலிருந்து கிடைக்கிது. அதே நேரத்தில் உடலை அவ்வளோ எளிமையாக கெடுத்துடாது, உடலுக்கு சாதகமாக இருக்கும். மற்ற எந்த பொருளை எடுத்தாலும் உடலை எளிமையாக கெடுக்கும். அதனால் நமக்கு அறிவு இருக்குது, எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வாழ்ந்துக்கலாம். இதுக்கு நமக்கு வந்துட்டு அது எதிர்மறையை சுட்டி காட்டுவதை விட நேர்மறையை சுட்டி காட்டணுன்றது திருவள்ளுவருடைய நோக்கம். எதிர்மறையை காட்டி நேர்மறையை நமக்கு புகுத்துறார். இதன் அடிப்படையில் உலகம் இருந்தாலே, அதனால தான் அது பொதுமறைன்னு சொன்னாங்க. அதனால் அதன் அடிப்படையில் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். சுவரை வச்சு தான் சித்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சுவர் என்பது இந்த உடல், அதில் சித்திரம் என்பது அதற்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகள், அதுதான் வெளிப்பாடு. அப்போ இந்த உடல் சரியாக இருக்கணும். இந்த உடல் சரியாக இருந்துச்சுன்னா தானாகவே மனம் அதோடு ஒத்து போயிடும். அப்போ இந்த உடலை சரியாக வச்சுக்கிறதுக்கு ஏற்றது தான் தாவர உணவு. அப்போ தாவர உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் அமைதி அடையுது. உடல் அமைதி அடையும் பொழுது மனமும் அமைதி அடையுது. அதில் மனிதனுடைய பிறவியின் நோக்கமே திருமூலர் சொல்கிறாரு, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தியும் உயிர் வளர்த்தினேங்கிறார். அப்போது அவர் அந்த இடத்த சிறப்பு வைத்து ஒரு சொல்ல என்ன சொல்கிறாரு, திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்போ உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைதல் அப்படிங்கிறார். மெய்ஞானம்னா ஒரு இடத்துல எடுக்கும் பொழுது இறைவனோடு இரண்டரை கலத்தல், இதுதான் மனித பிறவினுடைய நோக்கம். அப்படி அப்போ இந்த உடலுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, மனம் தொடர்பானது தானே. அப்படிங்கும்போது இன்னொரு இடத்துல அவரே சொல்கிறாரு, உடம்பினே முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடலை கோவிலாக ஆக்கி இறைவன் அதனுள் குடிக்கொண்டிருக்கிறான். எங்கெங்கேயோ தேடுறீங்களே இங்கேயே தேடி எடுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த சொல்கிறார். அப்போ அமைதி என்பதே இறை வணக்கம், அமைதியாக வணங்குதல், அதன் மூலமாக உடலை சமாதானப்படுத்திக் கொள்ளுதல், அதன் மூலமாக மனது நேர்படுத்துதல், உலக மக்களோட அழகான முறையில் நல்ல உறவாடி வாழ்ந்து நல்ல விதமாக மறையிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது நோக்கம். அதுக்கு உணவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, தாவர உணவு அந்தளவுக்கு அமைதியான சாத்வீகமான ஒரு உணவு. அதனால் அது எடுத்துக்கொள்வது நல்லது. அப்போ சமயபூர்வமாக பார்த்தா இப்போ சில சமயங்களில் வந்துட்டு அதெல்லாம் அவசியமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, கட்டாயப்படுத்தலை, எந்த சமயத்திலும் கட்டாயப்படுத்தலை. அறிவியல் பூர்வமான சில வேலைகளில் எல்லா உயிர்களை விட மனித உயிர் ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறது. ஒரு மனிதனுடைய உயிர் நிலைக்க வேண்டுமேயானால் வேறு ஒரு உயிரை கொண்டு உண்ணுவானேயானால் அவன் காப்பாற்றப்பட்டுடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை உணவாக தரப்பட்டிருக்குது ஒழிய கட்டாயமாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எந்த இடத்துல கட்டுப்பாடும் கிடையாது. அதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் சரி பரவாயில்ல நமக்கு தேவை இருக்குது அது எடுத்துக்கிறோம், எங்கே போனாலும் கிடைக்கும், அதனால் நம்ம அதை நிம்மதியாக இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது தாவர உணவே நமக்கு சிறந்தது அப்படிங்கிற அடிப்படையில் இருந்துட்டோம். ஏன்னு கேட்டால் எங்கேயுமே எதுவுமே கிடைக்கலன்னா கூட அப்படியே கரையோரமாக போய் தேடிட்டு வந்தால் கொஞ்சம் கீரைகள்லாம் கிடைக்கும், அது கலவைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் சேர்த்து வச்சு ஏதாச்சும் ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு சரியாக போயிடும். எங்கள் அம்மாலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வெறும் முருங்கைக்கீரையை கொண்டு வந்து ஒரு தேங்காய் உடைச்சி பூவை தெருக்கி போட்டு இந்த முருங்கைக்கீரையை பிரட்டி அதில் போட்டு இந்த சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. நாங்கள் அந்த சாப்பாடாக சாப்பிட்ருக்கோம், அப்போலாம் வாழ்ந்துருக்கோம். ஆனால் இவ்வளோ எளிமையாக நம்ம மாமிசத்தை உண்ண முடியுமான்னா முடியாது. அது அவ்வளோ எளிமையானது விஷயம் இல்லை. யாரையும் நம்பி போகணும், நிறைய உழைக்கணும், நிறைய செலவு செய்யணும், அதுக்கு நிறைய பாடுபடணும். இது ரொம்ப எளிமையானது. நம்ம என்ன உயிர் வாழணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு இந்த உணவே சிறந்த உணவு
அப்படிங்கிறவன் மனசுக்குள்ள. இதெல்லாம் ஒரே காரணம், அமைதியாக இருக்கணும், மனம் அமைதி வரணும், அதன் மூலமாக இறைவனை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த உணவே அதற்கு சாதகமான உணவு, ஒத்துழைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உலகம் பூரா பல நாடுகளுக்கு நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க உங்களுடைய பணி நிமித்தமாக அப்படின்னும் போது, இந்த ஒரு குழுமம் சார்பாகவும் நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க. எந்த அளவுக்கு வெஜிடேரியன் உணவை வந்து மற்ற நாடுகள்லையும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க? வெளிநாடுகளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தாவர உணவினுடைய சிறப்பையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் அவங்க ஏற்றுக்கிடுறாங்க. அறிவியல் பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் அதை ஏற்றுக்கிட்டு அதை அவங்க உடனே கடைப்பிடிக்க தயாராகிடுறாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு இனி நம்ம எண்ணி துணிக கர்மம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இருக்குது. இவங்க முதல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க, இது சரியானது முடிவெடுத்துறாங்க, எடுத்ததை உடனே செயல்படுறாங்க. அதில் அவங்க ஒவ்வொரு நாடுகளிலையும் அந்த நாட்டினுடைய வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பட்டியலே போட்டு தரான். நம்ம நாட்டிலேருந்து போனது தான், ஆனால் நம்ம நாட்டில் அப்படி சொல்கிறதுக்கு நம்மளால் முடியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எல்லா நாடுகளிலும் பல நாடுகளில் அந்த நாட்டில் உள்ள வெஜிடேரியன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ கொல்லாமைங்கிற இடத்துல கூட பாருங்கள், அமெரிக்காவில் ஒரு வீதியில் அந்த பக்கம் வாய்க்கால் இருக்குது, இந்த பக்கம் கூடிய வீடுகள் இருக்குது, இடையில் ஒரு வீதி போய்கிட்டு இருக்குது. இந்த வாய்க்காலில் உள்ள தவக்கலைகள் இந்த பக்கம் தாண்டி வரும், அதில் வாகனங்கள் ஏறி கொண்டுடுதுன்றதுக்காக வேண்டி அதற்குன்னு ஒரு அமைப்பு இருந்து அரசுக்கிட்ட எடுத்து சொல்லி அந்த பாதையில் வாகனங்கள் போக விடாமல் தடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், நம்ம சொல்லியிருக்கோம், இது இங்கேருந்து நம்ம முன்னோர் சொன்னது அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் அவனோட உணவு மாமிசம்தான் இருந்தாலும் அவனுடைய எண்ணம் இது ஏற்றுக்கிட்ட பிறகு கொல்லாமையே அவன் வலியுறுத்துகிறான், அதுக்கு தகுந்த மாதிரி கடைப்பிடிக்கிறான். நம்ம எழுதுகிறோம், படிக்கிறோம், பேசுகிறோம், ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் இல்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உலக நாடுகளில் அதிகமான நாடுகளில் உள்ளவங்க தன்னை தாவர உணவாளர்களாக இருக்கிறத பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தாலும் அது சார்ந்தவங்க எல்லாம் வந்து அப்படியே குவிகிறாங்க. தாய்லாண்டில் ஒரு மாநாடு நடந்துச்சு, 3000 டெலிகேட்ஸ் உலக நாடுகளிலேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. 43 நாடுகளோ 44 நாடுகளோ வந்து கலந்துக்கிட்டாங்க. 216 பேச்சாளர்கள் அதில் பேசினாங்க. 12 நாள் மாநாடு ஒரு ஹோட்டலுக்குள்ளே. அப்போ பார்த்துக்குங்க, வெறும் உணவை பற்றியே எல்லா நாட்டில் உள்ளவங்களும் வந்து நல்லா பேசினாங்க. அவங்க பேசினதில் நம்ம இங்கேருந்து போனதில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது. 8வது நாள் நான் பேசினேன். நான் பேசுனது அத்தனையும் திருமந்திரத்தை மேற்கோள் காட்டி, திருக்குறளை மேற்கோள் காட்டி நாங்கள் அந்த இடத்த எடுத்து பேசினேன். ரொம்ப பாராட்டினாங்க. அதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த 216 பேச்சாளர்களில் சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு பரிசும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த நாட்டினுடைய முப்படை தளபதியை வச்சு எனக்கு அந்த பரிசை கொடுத்தாங்க. தாய்லாந்து நாட்டில் வந்துட்டு முட்டையை தாவர உணவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நான் எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் சில விளக்கங்கள்லாம் எடுத்து சொன்ன பிறகு அந்த மாநாட்டிலேயே அந்த முட்டையை கண்காட்சியில் வச்சுருந்ததை எடுத்துட்டாங்க. தீர்மானமே நிறைவேற்றி நம்ம எல்லோரும் இனிமேல் எகிட்டேரியன் இல்லை வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கிட்டாங்க. இப்படி நம்ம படுறதை நம்ம எடுத்து சொல்லிடுறோம், எந்த இடத்துலையும் அதுக்கு தொய்வடைகிறதில்லை. அது நல்ல விதமாகவே அமையுது. கண்டிப்பாக மருத்துவரையா, இன்னைக்கு நிறைய பேர் அமைதியை தேடி போகிறாங்கன்றதை பற்றி கேட்டிருந்தேன். உணவுக்கும் வாழ்க்கைக்குமான தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அறிவியல் பூர்வமாக சில கருத்துக்களை சொன்னீங்க. இன்றைக்கும் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்ற எண்ணம், ஆர்வம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிட்டதுனால உணவுலேருந்து மாற்றிக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப கடினமாக அதை நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இதுலேருந்து மாறணும் அப்படின்னா எப்படி அவங்களால மாற்றிக்க முடியும்? அதை எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்? அதற்கும் மனம்தான் காரணம். ஒரு சிறிய உதாரணம் எடுத்து சொல்கிறேன். 3 அறைகளை கட்டுங்க, காற்று புகாத அறை. ஒரு அறையில் காய்கறிகளை நறுக்கி வைங்க, அறையை பூட்டிடுங்க. அடுத்த அறையில் கழிவறையில் உள்ள கழிவை கொண்டு வந்து வைங்க, பூட்டிடுங்க. 3வது அறையில் ஒரு மாமிச கட்டியை கொண்டு வந்து வைங்க, பூட்டிடுங்க. நீங்கள் 72 மணி நேரம் கழித்து வந்து முதல் அறையை திறந்தீங்கன்னு சொன்னால் காய்கறிகள் நறுக்கி வச்ச அந்த அறைக்குள்ளே ஒரு நல்ல நறுமணம் வீசும். அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். பாருங்கள், நேரடியாக மனசை தான் போய் தொடுது, இதமாக இருக்கும். அதுக்கு அடுத்த அறையில் போனீங்கன்னு சொன்னால் அந்த கழிவறையிலேருந்து கொண்டு வந்த கழிவு இருக்க நேற்று இருந்த துர்நாற்றத்தை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா காற்றில் உள்ள ரசாயன தன்மையில் அந்த துர்நாற்றத்தை வேறு விதமாக மாற்றி கொஞ்சம் குறைச்சிருக்கும். 3வது அறையை போய் திறக்கிறதுக்கு துவாரத்தில் சாவியை நீங்கள் நுழைக்கும் பொழுதே நமக்கு வாந்தி வந்துடும்.
அந்த காற்றை நம்மளால் சுவாசிக்கவே முடியாது. இப்போ இந்த துவாரத்துக்கிட்ட போகும்போது இந்த நிலைமைனா திறந்தா என்ன வரும்ன்றது இவன் புரியிடுவான். உடனே அவனுடைய மனம் வேலை செய்யும். அவன் அப்படியே வாந்தி எடுத்துருவான். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு துர்நாற்றத்தை வீசக்கூடிய தன்மை உள்ளது தான் அந்த மாமிசம். அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை எடுத்து கழுவி அதில் எண்ணெய், அதில் ஏலம், பட்டை, லவங்கம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் தலையில் போட்டு இதனுடைய வாடையில் அதில் உள்ள துர்நாற்றத்தை மறைச்சி அது வேக வைக்கும் பொழுது இந்த வாடைகள் தான் வெளியில் வருது. இது அவங்களுக்கு மனமாக நறுமணமாக படுது. சுவையான உணவாக நினச்சிக்கிட்டு எந்த பொருள் அதை மாற்றி அமைச்சதோ அதை மறந்துட்டு, எந்த பொருள் துர்நாற்றத்துக்குரியது, உடலுக்கு ஒத்துக்கொள்ளாதது அப்படின்றத எல்லாம் மறந்து அதை உணவாக எடுத்துக்கிறாங்க. அதை மாற்றக்கூடிய தன்மை கூட தாவரத்துக்கு தான் இருக்குது. அப்போது எடுத்து வச்ச ஒரு கட்டியில் இருக்கக்கூடிய இதே மாற்றக்கூடிய தன்மை அந்த தாவரத்தில் இருக்குன்னு சொன்னால் இந்த உடலை எந்த அளவுக்கு அது மாற்றும். இதுக்கெல்லாம் மனம்தான் காரணம். மனம் இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இது சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், அவங்க நல்ல விதமாக செய்வாங்க. ரெண்டாவது, என்கிட்ட வராங்க நிறைய நோயாளிகள் வராங்க, ஜீரண கோளாறு சரியாக இது பண்ண மாட்டேன், நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல அவங்களுக்கு உணவு பழக்கத்தில் சில மாற்றுதல், நான் முதல்ல ஒரு திட்டம் வச்சுருக்கேன். என்னுடைய கட்டுப்பாடுகள், எங்கிட்ட வர்றவங்க தாவர உணவாளராக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நான் சிகிச்சை செய்வேன். மற்றவங்க நான் செய்யவே மாட்டேன். இல்லைன்னா அவங்கள அங்கே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்படி மாறுறதுனால எனக்கு 2 நன்மைகள். ஒன்று, மக்களை தாவர உணவாளர்களாக கொஞ்ச நாளைக்காச்சும் மாற்றுறதுக்கு நம்ம துணையாக இருந்தோன்றது ஒன்று. என் மருந்து அப்படி சாப்பிட்டா தான் இந்த மருந்து அவங்களுக்கு வேலை செய்யும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், அவங்களும் சுகமடைவாங்க. இந்த 2 காரணத்தை முன்னிட்டு நான் சரியான முடிவில் இருக்கேன். தாவர உணவாளர்களுக்கு தான் மருத்துவம். அப்போ அவங்க 3 நாள் அவங்க தாவர உணவை எடுத்துகிட்ட பிறகு 4வது நாள் அவங்க சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக தூங்கினேன் டாக்டர், உடலில் எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ணல டாக்டர், மருந்தை நல்லா சாப்பிடுங்க. நான் அப்போ தான் சொல்லுவேன், மருந்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. 4 நாள் மருந்து இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க. மருந்தில் எந்த விதமான இடைவெளியும் விட்டுறாதீங்க. இந்த உணவை இப்படியே நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒத்து வருதுன்னு சொன்னால் நீங்கள் வேறு எந்த மாற்று கருத்துக்கும் போகாதீங்க. உங்களுக்கு உடல் நலம், உயிர் இதுதான் முக்கியம். உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. நான் கொடுத்த மருந்து தான் என்னால் கொடுக்க முடியும் ஒழிய உங்களை குணப்படுத்துறது என்கிட்ட இல்லை. நீங்கள் உண்ணக்கூடிய உணவும் இறைவனுடைய அருளும் உங்களை குணப்படுத்தும். இந்த மருந்து நீங்கள் சரியாக எடுத்துக்கங்க, உணவுல எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். கண்டிப்பாக சார். உலக தாவர உணவாளர்கள் குழுமத்தோட இயக்குனராகவும் ஒரு மருத்துவராகவும் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம உறுதியோடு எடுத்துக்கிட்டால் அதை இன்னைக்கு கடைசி வரைக்கும் தொடரணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தாவர உணவு தான் உட்கொள்வேன் அப்படின்ற ஒரு கடினமான ஒரு இலக்கை நீங்களே நிர்ணயிச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் பயணப்பட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேரை இதுக்கு மாற்றிருக்கீங்க. அப்படின்னும் போது இது அப்பாற்பட்ட ஒரு உண்மையும் இருக்குது. அறிவியல் பூர்வமாகவும் நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னும் போது அதில் உணவு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு இப்படி பிரித்து பேசும்போது தான் நிறைய உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வருது. நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே நமக்காக அழகிய தமிழில் இனிமையாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கான என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பக்தி என்பது, கடவுள் நம்பிக்கை என்பது, மதச்சார்பு என்பது, இவையெல்லாம் அவரவரினுடைய தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட அனுபவம் சார்ந்தது. ஆனாலும் இது எப்போது விவாத பொருளாகிறது என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதனின் நம்பிக்கை பொது வாழ்வுக்கு இடையூறாகிற போது அது குறித்த விவாதங்கள் எழுவது இயல்பானதும் கூட. சோவியத் நாடு அமைந்தபோது 1917 அன்றைக்கு அதிபராக பொறுப்பேற்று கொண்ட புரட்சியாளர் லெனின் மிக தெளிவாக சொன்னார், as far as religion is concerned it is a private affair என்று சொன்னார். அது மிக புகழ்பெற்ற தொடர். இந்த அரசாங்கம் மதத்தை எப்படி பார்க்கிறது என்று கேட்டார்கள். மதம் என்பது அவரவர் தனிப்பட்டவர்களினுடைய செய்தியை தவிர இதில் அரசு தலையிடாது. மதத்திற்கு உதவியும் செய்யாது, மதத்தை ஒடுக்கவும் செய்யாது. அது தனிப்பட்ட நபர்களினுடைய ஒன்று என்றார். ஆனால் அந்த தனிப்பட்ட மனிதர்களினுடைய நம்பிக்கையை கூட
பொது வாழ்வில் சிக்கலை ஏற்படுத்துமானால் தலையிட வேண்டிய கட்டாயம் வந்தே தீர்கிறது. அண்மையில் பாபநாசம் என்னும் ஊரிலிருந்து அது கடலில் தாமிரபரணி கலக்கிற வரையில் நடைபெற்ற ஒரு மறு ஆய்வு பணி இருக்கிறதே, அதன் அடிப்படையில் தான் இந்த செய்திகளை நாம் இப்போது பகிர்ந்து கொள்கிறோம். தாமிரபரணி ஆற்றுக்கு இருக்கிற சிறப்பை நாம் அறிவோம். அந்த ஒரு ஆறு தான் தமிழ்நாட்டிலேயே தோன்றி தமிழ்நாட்டிலேயே ஓடி தமிழ்நாட்டிலேயே கடலில் கலக்கிறது. மற்ற ஆறுகளெல்லாம் ஒன்று வேறு மாநிலங்களிலிருந்து வருகின்றன அல்லது இங்கு உற்பத்தியாகி வேறு மாநிலங்களுக்கு ஓடிவிடுகின்றன. இந்த தாமிரபரணி ஆறு தான் ஒரு விதத்தில் தமிழ் ஆறு. ஆனால் இந்த ஆறு முன்பு இருந்த அளவுக்கு இல்லாமல் அதனுடைய அகலம் சுருங்கி ஒரு ஓடையைப் போல ஓடத் தொடங்கிய போது என்ன காரணம் என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியிலிருந்து சில விடைகள் வந்தன. அந்த விடைகளை வைத்துக்கொண்டு சில பணிகள் நடந்தன. இன்றைக்கு மறுபடியும் தாமிரபரணி ஆறு அகலமாய் ஓடுகிறது என்று ஏடுகளிலே செய்தி வருகிறது. ஏன் சுருங்கிற்று? அதற்கான காரணம் என்ன என்றால், மக்களினுடைய நம்பிக்கை, மதம் சார்ந்த அந்த நம்பிக்கை தான் தாமிரபரணி ஆற்றை கெடுத்ததற்கு அடிப்படை என்று நாம் அறிகிறோம். ஓடி வருகிற தாமிரபரணி ஆற்றில் பாபநாசம் என்னும் ஊரில் அங்கே அம்மன் கோயில் குளக்கரையில் நின்று குளித்துவிட்டு தங்களினுடைய ஆடைகளையும் அப்படியே அந்த ஆற்றில் போட்டுவிட்டு வந்துவிட்டால் தங்களினுடைய பாவங்களெல்லாம் போய்விடும் என்று மக்கள் நம்புகிறார்கள். மக்களில் ஒரு பகுதியினர் நம்புகிறார்கள். இதை தமிழிலேயே வந்த பாபநாசம் என்கிற ஒரு திரைப்படத்திலேயே கடைசியில் இப்படி ஒரு வசனம் வரும். வெளியூரிலிருந்து வந்தெல்லாம் எங்கள் ஊரில் பாவத்தை கழுவி கொள்ளுகிறார்கள். நாங்கள் இந்த மண்ணிலேயே இந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள். பாபநாசத்தில் தினம் எங்கள் பாவத்தை கழுவி கொள்ளுகிறோம் என்று ஒரு வசனம் வரும். பாவத்தை கழுவ முடியுமா முடியாதா என்பது வேறு. தண்ணீரில் மூழ்கி பாவத்தை போக்கிவிடலாம் என்றால் பாவம் செய்வதும் கூடுதலாக ஆகி பாவத்தை நீக்குவதும் மிக எளிதாக ஆகிவிடலாம். அது கூட அவரவர் நம்பிக்கை. ஆனால் அப்படி பாவத்தை போக்குகிறோம் என்கிற நம்பிக்கையில் உடுத்தி இருக்கிற ஆடையை அப்படியே ஆற்றில் போட்டுவிட்டு வந்ததால் என்ன ஆயிற்று என்பதுதான் இப்போது இருக்கிற கேள்வி. 45 ஆண்டுகளாக இந்த நடைமுறை இருந்திருக்கிறது. 45 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களின் ஆடைகளை ஆற்றில் போட்டுவிட்டு வந்த காரணத்தால் ஆற்றின் பல இடங்களில் அந்த உடைகள் தண்ணீரின் போக்கை அடைத்தும் மறித்து கொண்டும் நிற்கின்றன. ஒரு தன்னார்வ குழு இப்போது முன்வந்து தாமிரபரணியிலே பாபநாசத்திலே தொடங்கி கடலிலே கலக்கிற இடம் வரைக்கும் உள்ளே இறங்கி உள்ளே கிடந்த துணிகளை எல்லாம் எடுத்து லாரிகளில் குவிந்து கடைசியாக பார்த்தால் ஒரு 100 டன்னுக்கு மேற்பட்ட துணி உள்ளே இருக்கிறது. ஒரு 100 டன்னுக்கு மேற்பட்ட துணி ஒரு ஆற்றுக்குள் இருந்தால் ஆறு எப்படி இயல்பாக ஓடும்? அவற்றையெல்லாம் எடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு 120 அடியிலே அந்த தாமிரபரணி ஓடுகிற அழகை பார்க்க முடிகிறது என்று ஏடுகள் எழுதியிருக்கின்றன. ஆனால் நமக்கு இருக்கிற அச்சமெல்லாம் இதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான். இன்றைக்கு உள்ளே இருந்த துணிகளை எடுத்தாயிற்று, மறுபடியும் போடாமல் இருக்க வேண்டும் இல்லையா? மீண்டும் இப்போது தங்களின் உடைகளை அவர்கள் போடத் தொடங்கினால் இன்னும் 45 அல்ல, அதற்கு முந்திய குறைந்த காலகட்டத்திலேயே மீண்டும் இந்த ஆறு அடைத்து கொண்டு தன்னுடைய அகலத்தில் சுருங்கி மக்களுக்கு பயன்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வளவு டன் துணிகளை எடுத்திருக்கிறார்கள் என்றால் உள்ளேயே இற்றுப்போய் கடலில் கலந்த துணிகளை எல்லாம் விட்டு மீதம் இவ்வளவு துணி உள்ளே இருந்திருக்கிறது. அப்படியானால் மொத்தம் எவ்வளவு டன் தண்ணீருக்கு எவ்வளவு டன் துணிகள் உள்ளே இருந்திருக்கும் என்று நமக்கு எண்ணி பார்க்கவே முடியவில்லை. இந்த பழக்கம் அல்லது இந்த பக்தி சார்ந்த நம்பிக்கை பொது வாழ்வுக்கு இடையூறாக இருக்கிறது, சுற்றுச்சூழலுக்கு குறுக்கே நிற்கிறது. இந்த இடத்திலே தான் பக்தி குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. இல்லையானால் அது அவரவர் நம்பிக்கை. தலையிட வேண்டிய தேவையில்லை அல்லது தலையிடுவதற்கான உரிமை கூட இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அரசு அப்படி பார்த்து கொண்டிருக்க முடியாது அல்லது பார்த்து கொண்டிருக்க கூடாது. எந்த ஒரு நம்பிக்கையும் எந்த மதம் சார்ந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அது பொது மக்களினுடைய வாழ்வை எப்போது பாதிக்கிறதோ, பொது நல வாழ்வுக்கு எப்போது குறுக்கே நிற்கிறதோ அப்போது அரசாங்கம் தலையிட்டே தீர வேண்டும். இல்லையானால் சிலரினுடைய நம்பிக்கைக்காக பலரினுடைய வாழ்வையும் இந்த தேசத்தையும் பாழ்படுத்திய குற்றத்துக்கு ஆளாக நேரும். இன்றைக்கு இதனை ஒரு தன்னார்வ குழு தான் செய்திருக்கிறது. சரியாக பார்த்தால் ஓர் அரசு இதனை செய்திருக்க வேண்டும்.
அல்லது இதற்கு முன்பிருந்த அரசுகளுக்கும் கூட அந்த கடமை இருக்கிறது. அரசுகள் செய்திருக்க வேண்டும். ஆற்றை இப்படியெல்லாம் அடைத்து கொண்டு போகிற அளவுக்கு பயனற்றதாக ஆக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. காரணம், ஆறு என்பது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் இல்லை. ஆறு என்பது தேசத்தின் சொத்து, மக்களின் சொத்து. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நதிகளை இணைப்பது என்று பேச்சு வருகிற போதெல்லாம் பலரும் சொல்கிறார்கள் நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று. இப்போது அது என்ன தனியார்மயமாகவா இருக்கிறது? எல்லா ஆறுகளும் பொதுவானவை, மக்களுக்கு பொதுவானவை, அரசின் கட்டுக்குள் இருப்பவை. தேசியமயமாக்க வேண்டும் என்று சொல்லுவதன் மூலம் மாநிலத்தில் இருக்கிற அதிகாரங்களை மேலும் குறைத்து எல்லாவற்றையும் கொண்டு போய் மத்திய அரசிடம் சேர்த்துவிட வேண்டும் என்றுதான் அதில் பொருள் இருக்கிறதே தவிர அடிப்படையில் அது ஒன்றும் தனியார் மயமாக இல்லை. எனவே ஆறுகளை சுத்தப்படுத்துவதும், ஆறுகளை கண்காணிப்பதும், ஆறுகளில் மாசுகள் அல்லது இப்படி உடைகள் சேராமல் பார்த்து கொள்வதும் கூட அரசினுடைய கடமைதான் என்பதை நாம் உணர வேண்டும். அரசு அந்த கடமையை சரியாக செய்யுமானால் ஆற்றின் போக்கில் இத்தனை பெரிய அடைப்பு ஏற்படாது. இது தாமிரபரணியிலே மட்டுமல்ல, திருநள்ளாறு, ராமேஸ்வரம் போன்ற இடங்களிலும் இப்படித்தான் நடக்கிறது என்று பக்தர்களே சிலர் குறிப்பிடுகிறார்கள். ராமேஸ்வரத்தை நாம் நேரில் போய் பார்த்தால் இறுதியாக எல்லோரும் அந்த கடலின் ஓரத்தில் மூழ்கி தங்களின் பாவத்தை போக்கிக் கொள்வது அல்லது முன்னோர்களுக்காக அப்படி சடங்குகளை செய்வது என்று தொடங்கி இன்றைக்கு ராமேஸ்வரத்துக்குள் கால் வைக்க முடியாத அளவுக்கு அது மாசுபடிந்து கிடக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆகையினாலே ஒரு தனி மனித பக்தி அல்லது ஒரு குழுவினுடைய மத நம்பிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக தேசத்தின் நலனுக்கு எதிரானதாக அல்லது மக்களினுடைய சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கு வாய்ப்புடையதாக ஆகிவிடக்கூடாது என்பதை சொல்லுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. இது பக்தியில் குறுக்கிடுவதல்ல, மக்கள் நல வாழ்வை மேம்படுத்த பாதுகாக்க இந்த கடமையை நாம் ஆற்றியே தீர வேண்டும். கால மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் வியாதிகளும் மாறிக்கொண்டே வருகின்றன. மிக விரைவில் அனைவரிடையே பரவிக்கொண்டும் வருகின்றன. வியாதிகளை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் மருத்துவம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் சம்மந்தமாக பல பேஷண்ட்ஸு ஜீரண மண்டலத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உணவு குழாய் இரைப்பை. கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா அதுக்குரிய க்யூர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உணவு குழாய் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது நல்லா சாப்பிட்றவங்க ஏதோ ஒரு டக்குனு இங்கே ஸ்டக் ஆகி கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் வந்த உடனேயே நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஒரு கட்டி அந்த இடத்துல இருக்கும் சின்னதாக பிகினிங் ஸ்டேஜில். நம்ம சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த கட்டி வேறு எங்கேயும் பரவி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிகினிங் ஸ்டேஜ், அதாவது நம்ம ஸ்டேஜ் 1 and 2ன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் கேன்சர் உணவுக்குள்ளே ஆகட்டும், இரைப்பை ஆகட்டும், நம்ம வயிற்றில் எந்த பகுதி ஆகட்டும் ஸ்டேஜ் 1 and 2ல் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்ணி க்யூர் பண்ண முடியும். அது ஸ்டேஜ் 1ஆக இருந்தால் ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 1ல் பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் மேக்ஸிமம் வரமாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, தொந்தரவு வந்ததுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் வந்து மேக்ஸிமம் மெடிசன் சாப்பிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி தொந்தரவு அதிகமானதுக்கப்புறம் தான் எண்டோஸ்கோப்பி என்ன ப்ராப்ளம் வராங்க. ஸோ அவேர்னஸ் ஒரு அறிகுறி வந்துருச்சுன்னா ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் எண்டோஸ்கோப் பண்ணி அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே கேன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சர்ஜரி பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணுற கண்டிஷனில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ஹார்ட் கண்டிஷன், கொஞ்சம் மற்ற ப்ராப்ளம்னால வந்து மயக்க மருந்து கூட தர முடியாது. அந்த ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண முடியாத சூழ்நிலையில் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா உணவு குழாயில் கட்டி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். எண்டோஸ்கோப்பி கூட கீழே போகாது, உணவு குழாய் அடப்பட்டிருக்கும். சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கட்டி மற்ற பக்கம்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் 3 and 4ன்னு சொல்கிறது. ஸோ பேஷண்ட் ரொம்ப லேட்டாக வந்தனால அந்த கண்டுபிடிச்சதே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்ச மாதிரி, சர்ஜரி பண்ண முடியாது. பட்டு நம்ம வந்து இப்போல்லாம் எண்டோஸ்கோப்பியில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதாவது உணவு குழாயில் கேன்சர் இருக்குது, கட்டி இருக்குது, அந்த பாதை டோட்டலாக அடப்பட்டுருச்சு. பேஷண்ட்னால எதுவும் தண்ணி ஆகாரம் கூட சாப்பிட முடியல. முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இங்கே வயிற்று பகுதியில் சின்ன ஆப்ரேஷன் பண்ணி சிறுகுடலில் ஒரு டியூப் வச்சு
அந்த டியூப் வழியாக தான் வந்து நீராகாரம் கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஸோ தெரப்பியூட்டிக் எண்டோஸ்கோப்பி எண்டோஸ்கோப்பி மூலமாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து சர்ஜரி பண்ணாட்டி கூட அவங்க இருக்கிற வரைக்கும் லைஃப் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அவங்களாலையும் சாப்பிட முடியணும், வெளியே எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாய்வழியை எண்டோஸ்கோப் பண்ணி அந்த கட்டி இருக்கல உணவுக்குள்ள கட்டி இருக்கும், அந்த கட்டியும் டோட்டலாக அடைச்சிருக்கும், எண்டோஸ்கோப் கீழே போகாது. ஆனால் நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்து எண்டோஸ்கோப் மூலமாக ஒரு சின்ன வயரை கீழே கொண்டு போய் அந்த வயர் மூலமாக அந்த பாதையை கொஞ்சம் பெருசு பண்ணி உள்ளேயே மெட்டல் ஸ்டென்ட்னு வைக்கலாம், செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் மெட்டல் ஸ்டென்ட்டு. அந்த ஸ்டென்ட்டு உள்ள எண்டோஸ்கோப் மூலமாக டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டென்ட் என்ன ஆகும், அப்படியே விரிவடையும். விரிவடைஞ்சோன்னா பழைய மாதிரி பாதை எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அங்கே கட்டி இருக்குது, அந்த கட்டி நாம் எதுவும் பண்ணல, அந்த பேஷண்ட் க்யூர் பண்ண முடியாது, ஆனால் சாப்பிட்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ எண்டோஸ்கோப்பி மூலமாக மெட்டல் ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா அந்த பேஷண்ட் வந்து எப்போ மாதிரி சாப்பிட முடியும், அந்த உணவு வந்து அந்த ஸ்டென்ட் வழியாக கீழே போயிடும். ஸோ சில பேஷண்ட் பார்த்திங்கன்னா உணவுக்குள்ளாலேயும் இருக்கலாம், இல்லை உணவுக்குள்ள இரைப்பை சேர இடத்துல ஒரு கட்டி வந்து பிளாக் ஆகி அதனால் வந்து சாப்பிட முடியாமல் இருக்கலாம். ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி அந்த ஜங்ஷனில் ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்ன வேல்வுன்னு சொன்னாங்க, ஒரு வேல்வ் இருக்குன்ட்டு, ஸ்டென்ட்லேயே கூட இருக்குது ஆன்டி ரிஃப்ளெக்ஸ் வேல்வ் ஸ்டென்ட்டு. ஸோ நம்ம ஸ்டென்ட் அங்கே வச்சோம்னா உணவு கீழே போகும், அந்த ஸ்டென்ட்லேயே வேல்வ் இருக்குது, ஆனால் ரிவர்ஸில் எதுவும் மேலே வராது. ஸோ ஆன்டி ரிஃப்ளெக்ஸ் ஸ்டென்ட் மெட்டல் ஸ்டென்ட்டு ஸோ வைக்க முடியும். ஸோ உணவு குழாயில் எந்த ஒரு அடைப்பு இருந்தாலும் சரி, அது சுருக்கம் இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் பண்ண முடியாத ஸ்டேஜில் அந்த பேஷண்ட் வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுக்கு இந்த எண்டோஸ்கோபிக் மெட்டல் ஸ்டென்ட்டிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஷண்ட் எப்போ மாதிரி அவங்களால சாப்பிட முடியும். இது வந்து உணவுக்குழாய். இதே மாதிரி இரைப்பையை தாண்டி சிறுகுடல் பகுதி, நான் சொன்ன இந்த இரைப்பை சிறுகுடல் சேரும் இடத்துல பைலோர சொல்கிறது, அந்த ஓட்டையும் 2.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சில பேருக்கு அந்த இடத்துல கேன்சர் கட்டி வந்துடும். அந்த இடத்துல கேன்சர் கட்டி வந்து அந்த பாதையை டோட்டலாக பிளாக் ஆகிரும். நம்ம சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அந்த வியாதி மற்ற பக்கம்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ சர்ஜரி பண்ண முடியாது, பட்டு பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரி பண்ணணும், அந்த உணவு வந்து கீழே போக வைக்கணும். ஸோ நம்ம வந்து எண்டோஸ்கோப் பண்ணி அந்த அந்த அடப்பட்ட பகுதியில் பைலோரஸ் பகுதியில் மெட்டல் ஸ்டென்ட்டிங் டிப்ளை பண்ணோம்னா இது வந்து எண்டோஸ்கோப்பி தான், ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ எண்டோஸ்கோப்பியில் மெட்டல் ஸ்டென்ட் உள்ளே வச்சிட்டோம்னா பேஷண்ட் சாப்பிட்ற உணவு வந்து அந்த ஸ்டென்ட் வழியாக கீழே சிறுகுடலுக்கு போயிடும். இந்த மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி மோஷன் வர்ற பெருங்குடல் பகுதி, சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பெருங்குடல் மலை வர பகுதியில் கட்டி இருக்கும், பட் கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பாங்க. கட்டி அந்த பேஷண்ட் வந்து மோஷன் போகிற பிளட்டும் போயிருக்கும், எண்டோஸ்கோப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கட்டி வளர்ந்து மோஷன் வர்ற பாதையை டோட்டலாக அடைச்சி குடல் அடைப்போடு வருவாங்க. நம்ம சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து மற்ற பக்கம் கூட வியாதி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போல்லாம் முந்தியெல்லாம் வந்து ஒரே வழி அந்த அடைப்பட்ட பகுதி பெருங்குடலில் வெளியே கொண்டு வந்துடுவோம், மோஷன் வெளியே வரும், இங்கே வரும், ஏன்னா கீழே பிளாக் ஆயிடுச்சு, மோஷன் ஆசன வழியே போக முடியாது, கீழே அந்த பகுதி பிளாக் ஆயிடுச்சு கேன்சர் கட்டினால். அந்த கோலாஸ்டமி சொல்கிறது, மோஷன் இங்கே வர மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கும் மோஷன் போகிற வழியாக எண்டோஸ்கோப்பி, நம்ம முதல் சொன்ன எண்டோஸ்கோப்பி பண்ணி கொலனோஸ்கோப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆசன வழியாக எண்டோஸ்கோப் பண்ணி அந்த கட்டி வழியாக ஒரு வயர் கொண்டு போய் அங்கேயே மெட்டல் ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா வர்ற மோஷன் வந்து அந்த ஸ்டென்ட் வழியாக கீழே போயிடும். ஸோ பெருங்குடலையும் நம்ம வந்து மெட்டல் ஸ்டென்ட் வைக்க முடியும். யாருக்கு இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் அட்வான்ஸ் ஸ்டேஜில் மற்ற பக்கம்லாம் வியாதி பரவிடுச்சு, சர்ஜரி பண்ண முடியாது, ஆனால் பேஷண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், உணவுக்குள்ள இரைப்பையிலேருந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணணும், அதுக்கு மெட்டல் ஸ்டென்ட்டிங். பெருங்குடலில் வந்து கட்டி இருக்குது, மோஷன் போகிற மாதிரி பண்ணணும்னா அங்கே ஒரு மெட்டல் ஸ்டென்ட்டிங் இது பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பகுதி வந்து பித்த நாளம். நான் முதல்ல சொன்ன இஆர்சிபி ப்ரொசீஜர். ஸோ பித்த நாளத்தில் ஒரு கல் இருக்குன்னா நம்ம வந்து இஆர்சிபி பண்ணி கல்லை எடுத்துடுறோம், பித்த நீர் கீழே ஃப்ரீயாக போகுது. இதே ஒரு ஜாண்டிஸோட பேஷண்ட் வர்றாங்க, சரி ஜாண்டிஸ்னால சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஓகேன்னு எந்த டெஸ்ட்டும் பண்ணிக்காமல் ஒரு கீழே நிலையை அது இதுன்னு சாப்பிட்டு 2 மாதம் 3 மாதம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் முத்துன நிலைமையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ஒரு கட்டி இருக்கும், பித்த நாளத்தில் கட்டி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும், மற்ற பக்கம்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். பிகினிங் ஸ்டேஜில் ஒரு காமலாக இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, 4-5 நாள் தான் யூரின் மஞ்சளாக போகுது அப்படின்னா உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு பித்த நாளத்தில் 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டரில் கட்டி இருக்கும். பித்த நாளத்தில் ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ், வேறு எங்கேயும் நோய் பரவி இருக்காது. அவங்களுக்கு வந்து சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி பண்ணி
அந்த கட்டியை கம்ப்ளீட்டாக எடுத்தோம்னா க்யூர், நல்ல க்யூர் அந்த மாதிரி பண்ண முடியும். இதே கொஞ்சம் டிலே பண்ண என்ன ஆகும்னா அந்த கட்டி பித்த நாளத்தில் அடப்பட்ட கட்டி கொஞ்சம் பெருசாகி 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வளர்ந்து அந்த பாதையை நல்லா அடைச்சிரும், காமலை நல்ல சிவியர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டி மற்ற பகுதியெல்லாம் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும், லிவருக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கும், மற்ற பகுதிக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கும். நம்ம வந்து என்ன சொன்னால் லிவர் செகண்டரிஸ், லிவர் மெட்டாஸ்டேசிஸ், பித்த நாளத்தில் உண்டாகின கட்டி மற்ற பகுதியில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேஜ் 4. ஸோ இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ஜரி பண்ண முடியாது, ஆனால் பித்த நீர் கீழே ஃப்ரீயாக கொண்டு போகணும். ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரி சாப்பிட்ற மாதிரி உணவு குழாய்க்கு ஸ்டென்ட் வைக்கிறோம். இங்கே பித்த நீர் பாதையில் நம்ம வந்து ஒரு மெட்டல் ஸ்டென்ட் வச்சுட்டோம் அப்படின்னா லிவரில் உற்பத்தி ஆகிற பித்த நீர் வந்து அந்த ஸ்டென்ட் வழியே கீழே போயிடும். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து அட்வான்ஸ்டு கேன்சர் கரெக்டு, வெளியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ஆனால் காமலை இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், இஆர்சிபி பண்ணி அந்த ஸ்பெஷல் எண்டோஸ்கோப்பி மூலமாக அந்த பித்த நாளம் பகுதியில் வயர் உள்ளே கொண்டு போயிட்டு அந்த கேன்சர் கட்டி வழியாக அந்த பாதையை பெருசு பண்ணி அந்த எண்டோஸ்கோப்பி மூலமாகவே அங்கே ஒரு மெட்டல் ஸ்டென்ட் வச்சிடலாம். மெட்டல் ஸ்டென்ட் வச்சிட்டோம்னா பித்த நீர் வந்து அந்த மெட்டல் ஸ்டென்ட் வழியே கீழே போயிடும். ஸோ இது வந்து நம்ம வந்து இஆர்சிபியில் மெட்டல் ஸ்டென்டிங் பண்ணோம்னா அட்வான்ஸ்டு கேன்சருக்கு ஜாண்டிஸ் கம்மி பண்ண முடியும். ஸோ பேஷண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கணையம் கேன்சர் கட்டி இருக்கும், கணையத்தில் கேன்சர் கட்டி உணவு பாதையும் அடைச்சிரும், பித்த நீர் போகிற பாதையும் அடைச்சிரும். ஸோ 2 அடைப்பையும் நம்ம வந்து எண்டோஸ்கோப்பியாகவே பித்த நீர் பாதையில் ஒரு ஸ்டென்ட்டு, உணவு பாதைக்கு ஒரு ஸ்டென்ட்டு வச்சு ஆப்ரேஷன் இல்லாமலேயே அவங்க குவாலிட்டியான லைஃப்பை நம்ம பண்ண முடியும். ஸோ ஜீரண மண்டலத்தில் இருக்க புற்றுநோய்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா க்யூர் சர்ஜரி மூலமாக, கொஞ்சம் டிலே பண்ணி லேட்டாக வந்தோம்னா அந்த வியாதி கண்டுபிடிக்க முடியும், ஆனால் மற்ற பக்கம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜில் கூட வந்து எண்டோஸ்கோப்பி மூலமாக அந்த பேஷண்ட்டு சாப்பிட்ற மாதிரியும் பண்ணலாம், இல்லை மோஷன் போகிற மாதிரியும் பண்ணலாம். இங்கே பித்த நீர் அடப்பட்டிருக்குன்னா அதுக்கு மெட்டல் ஸ்டென்ட் வச்சு ஜாண்டிஸை கம்மி பண்ண முடியும். ஸோ எண்டோஸ்கோப்பி இந்தளவு இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. எண்டோஸ்கோப்பி மூலமாக எத்தனையோ சிகிச்சைகள் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் நம்மளால் பண்ண முடியும், அந்தளவு வளர்ந்துருக்குங்க. நன்றி, வணக்கம்.